எப்பயுமே போற்றுவனே போற்றி, எம பய நீக்குவனே போற்றி, கால பைரவா போற்றி. அடி உயரத்தில் அந்த பைரவரை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகி போச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. கோயிலுக்கு உள்ள நுழையும் போதே ஒரு வைப்ரேஷன். கோபுர கலசை வந்து பார்க்குறது கோடி புண்ணியம்பாங்க. அது பைரவரை பார்க்குறதும் நமக்கு கோடி புண்ணியம்தான். எங்கேருந்து பார்த்தாலும் பைரவர் தெரிவார். என்ட்ரன்ஸ்ல இருக்க கால பைரவர் சிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறக்கே அப்படியே ரொம்ப தெய்வீகரமாக இருக்காங்க. இங்கே 39 அடி கால பைரவர் சிலை இருக்கு, பிரம்மாண்டமாக இருக்கு இங்கே பார்க்கும்போது. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். தொழில் விஷயத்துக்கு, பசங்க படிப்புக்கு, மற்ற எல்லா விஷயத்துக்காகவும் இங்கே வரலாம். ஒரு கோவிலுக்கு போனால் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. தொடர்ந்து 5 மாதமாக கோயிலுக்கு வர்றோம், வந்தங்காட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. பாலாபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு. நான் கும்பிட்டதே எனக்கு நிறைவேறிடுச்சுங்க. 7-8 மாதமாகவே வந்துட்டு போயிட்டுருக்குறோங்க. பரவாயில்ல, வரணும்னு தோணுதுங்க. அற்புதமான காலபைரவர் கோயிலுக்கு நாங்கள் வந்து ஒரு புனித யாத்திரை மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலே நாங்கள் இங்கே வந்துடுவோம். வந்தாலே மனசு வந்து எங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். நாங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வச்சாலும் அது நடந்திருக்கு. இந்த கோயிலை அமைச்சு கொடுத்த விஜய் சுவாமிஜிக்கு ரொம்ப நன்றிங்க. விஜய் சாமி அவர்களுக்கு மிக்க நன்றி. மனசில் இருந்த பாறை அத்தனையும் குறைஞ்சிக்கிச்சுங்க. நாளுக்கு நாள் நல்லா இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வாங்க. உள்ள கருவறைக்குள்ளேயே போயிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். மற்ற எந்த கோயிலுக்குள்ளாரையுமே அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். நம்ம கையால் நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். கருவறைக்குள்ளே எல்லாரும் போய் பாலாபிஷேகத்துக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணி இந்த ஐயாவோட அருளை வாங்கிக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் எந்த பேதமும் இல்லாமல் எல்லாரையும் உள்ள பால் அபிஷேகம் செய்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கு. எல்லா கோயிலையும் நம்ம கருவறைக்குள்ளே போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த பைரவர் கோயிலில் மட்டும் நம்ம கருவறைக்குள்ளே அளவு பண்ணுறாங்க. நம்ம எல்லாரையுமே, ஈவன் பெண்களையும் அளவு பண்ணுறாங்க. பாலபிஷேகம் எல்லாமே பண்ணுறாங்க. பொண்களில் வந்து கருவறைகளையே அனுப்புகிறாங்க. நல்லா பாசிட்டிவான எனர்ஜி வருது. எந்த கோயிலையுமே வந்து கருவறைக்குள்ளே யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலபைரவர் கோயிலில் வந்து ஆண் பெண் எந்த ஒரு வேறுபாடுமின்றி உள்ள அனுமதிக்கிறாங்க. தெய்வம் பேசான்னு கேட்குறவங்க இந்த இடத்துல வந்து பார்த்து அந்த இடத்துல கும்பிட்டாவோ அவங்கள அறியாமல் அந்த அருள் கொடுக்குற அளவுக்கு அவங்க வைப்ரேஷன் காட்டுறாங்க. உள்ள கருவறைக்கே போகலாம். அது எந்த கோவிலுமே இல்லை, இந்த கோவிலில் இருக்குது. பரவாயில்ல. நம்ம சாமி பக்கத்துலேருந்து பார்த்து கும்பிட்ற பாக்கியம் இங்கே தான் கிடச்சிருக்கு. இல்லை, மற்ற கோயிலில் வந்து விட மாட்டாங்க. இதில் வந்து பெண்களும் வந்து கருவறையில் போய் பாலாபிஷேகம் செய்ய பண்ணுறாங்க. இந்த கோயிலில் எப்போவுமே ரெகுலராகவே அன்னதானம் இருக்கும். மக்கள் வராங்க போகிறாங்கன்னு வயிறு நிறைய சாப்பாடும் போடுறாங்க. அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அன்னதானம் போடுறாங்க. சிறப்பு. காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கே சாப்பாடும் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும்.
ஜடாமுடியில் சூலமேந்தி ஆடுகின்ற என் சிவா விடாது வேண்டும் உந்தன் பக்தன் வார்த்தை என்று கேட்கவா பராரி கோலம் சூடி நின்று ஆடும் தில்லை நாதனை கடை கண் பார்க்க தொல்லை எல்லாம் எம்மை விட்டு போகுமே உடுக்கை சத்தம் கேட்டு விட்டு சொக்கி போகும் வேளையில் அடுக்கடுக்கு துன்பம் யாவும் ஓடி போகும் மூலையில் ஜகம் நடுங்க ருத்ர தாண்டமாடுகின்ற கூத்தனே பயம் ஒடுங்க எங்கள் நெற்றி தீண்டி போக வேண்டுமே அளந்து பார்க்கும் பூமி எங்கும் உந்தன் பாதம் கோடியே மலர்ந்து வாசம் வீசும் பூக்கள் சொல்லும் உந்தன் ஜாடையே தினவெடுத்து மற்றவர்கள் வாழ்வை சீண்டி பார்க்கையில் கணக்குகள் எடுத்து வைத்து தீர்ப்பை நீயும் வாசிப்பாய் தினம் தினங்கள் துன்பம் செய்து நிலங்கள் கொன்று வீசினால் நிலத்தை போல மௌனம் காத்து நடப்பதெல்லாம் பார்க்கிறார் பொறுத்து பார்த்து வாய்ப்பு தந்து நிலம் பிளந்து சொல்கிறாய் இறுதியில் வென்றதென்ன வெற்று கைகள் காட்டுவார்